வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு, பொங்கலுக்கு சூப்பரான சைட் டிஷ். அதுக்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு கூட கொஞ்சமாக பரங்கிக்காய் எடுத்து அதுவும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்தால் போதும். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இது கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காஞ்ச மிளகா, நீங்கள் வேணும்னா 5 இல்லை 7 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, அரை கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை கப் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ண கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம்ல, அது இப்போ சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மசிச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, டிஃபன் சாம்பார் ரெடி.